ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ரிஷப லக்னத்திற்கு இந்த பதிவு. செவ்வாய் கிரகம் கடகராசிக்கு மாறுகிறார். அவர் கடகராசியில் ரொம்ப நாள் இருந்தாலும் கூட இப்போ நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறது 9 நாள் குருசாரம் வாங்கிறது மட்டும். அதாவது ஏப்ரல் 3ஆம் தேதி கடகராசிக்கு புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் போகிறாரு. ஏப்ரல் 11ஆம் தேதி வரைக்கும் அங்கே இருக்கார். இந்த 9 நாட்களில் பிரத்யேகமாக நமக்கு என்ன பலன்? ஏன்னா எந்த கிரகமும் தான் செல்லக்கூடிய நட்சத்திரத்தின் வழியில் தான் பலன் தருது. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்க போகிறோம். அதில் கடகராசி என்பது செவ்வாய்க்கு நீச வீடு. அதில் புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் செவ்வாய் போகிறதுனால அங்கேயே அம்சத்துலேயும் வர்க்கோத்தமமாகிறார். ஒரே கிரகம் ராசியிலையும் அம்சத்திலையும் இருக்கிறது தான் வர்க்கோத்தம். அந்த வகையில் நமக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் என்ன பலனை தரப்போகிறாரு அப்படின்னு பார்ப்போம். இப்போ செவ்வாய் நம்மளுக்கு யார் அப்படின்னா, ஆதிபத்திய ரீதியாக 7ஆம் இடம் 12ஆம் இடத்துக்கும் உரியவர். ஆனால் நட்சத்திர ரீதியாக நம்மளுடைய லக்னத்திலேயே செவ்வாயினுடைய நட்சத்திர புள்ளி இருக்கிறது. மிருகஸ்ரீஷம் 3-4. 2ஆம் இடமான மிதுன ராசியிலையும் மிருகஸ்ரீஷம், அதாவது ரிஷபத்தில் 1-2ஆகவும் மிதுனத்தில் 3-4ஆகவும் இருக்குது. அப்போ நம்மளுடைய சிந்தனை, நம்மளுடைய உறவுகள், நம்மளுடைய ஆரோக்கியம், மகிழ்ச்சி, தெய்வ அனுகூலம், மூளை சார்ந்த உழைப்புகள், இதை குறிப்பிடுறவராகவும் செவ்வாய் வராரு. பணம் சம்பாதிக்கிறதுக்கு வழிவகை செய்கிறவராகவும், ஒரு வேலை வாங்கி தர்றவராகவும், ஒரு தொழில் அமைச்சு கொடுக்குறவராகவும் செவ்வாய் வர்றார். அப்போ அப்படிப்பட்ட அமைப்பில் இருக்கிற செவ்வாய் இப்போ குரு சாரத்தில் போகும்போது, குருவும் நமக்கு லக்னத்திலேயே இருக்கிறாருங்கும்போது என்ன பண்ணுவார்? அதுதான் கேள்வி. இப்போ குரு சாரம் என்பது நமக்கு 3ஆம் இடத்துல இருக்குது. புனர்பூசம் 4. இதுக்கு முன்னாலேயும் 2ல் இருக்கும்போது குரு சாரத்தில் தான் இருந்தார். அப்போ கொஞ்சம் மைனஸாக இருந்தது. ஏன்னா செவ்வாய் இருக்கிற இடத்துல இருந்து குரு 12ல் இருந்தார். இப்போ ப்ளஸ்ஸாக மாறுறார். செவ்வாய் இருக்கிற இடத்துல இருந்து குரு 11ல் இருக்கார், லாபஸ்தானத்தில் இருக்கார். அப்போ சிறப்பை தரும். எதுக்கு சிறப்பை தரும் அப்படின்னா, உற்பத்தி சாராத விஷயங்கள், தகவல் தொடர்பு விஷயங்கள், டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது, அக்ரிமெண்ட் சம்மந்தப்பட்டது, பிரயாணங்கள் சம்மந்தப்பட்டது, இடம் விற்கிறது சம்மந்தப்பட்டது, டிரான்ஸ்ஃபர் சம்மந்தப்பட்டது, இதில் எல்லாம் நன்மைகள் தரப்போகிறாருன்னு அர்த்தம். நம்ம ஒரு மனம் சார்ந்த, ஒரு அறிவு சார்ந்த செயல்பாடுகளில் எல்லாம் நமக்கு ஒரு இன்பத்தை கொடுப்பார், துன்பத்தை தவிர்ப்பார், உறவு முறைகளை வளர்த்துக்கிறதுக்கும் உதவுவார். இப்போ 3ஆம் இடம்னா சகோதர உறவு. அந்த இடத்துல அவர் நீசமானாலும் கூட இந்த குருவை போல் பலன் தர்றதுனால நமக்கு அந்த அந்யோன்யத்தை கொடுப்பார். இப்போ இது வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துக்கிட்டு இருக்கிற உறவுகளெல்லாம் இப்போ கொஞ்சம் சமரசமாயிடும். பிரிந்த உறவுகள் சேரக்கூடிய காலகட்டமாக இந்த 9 நாட்கள் வேலை செய்யும். அதே நேரத்தில் தைரியம், தன்னம்பிக்கையும் துணிச்சலும் அதிகமாகும். நிறைய பேர் ஸ்போர்ட்ஸில் இருப்பாங்க, வீர விளையாட்டுகளில் இருப்பாங்க, காவல்துறையில் பணியாற்றுவாங்க, தீயணைப்புத்துறை, இராணுவம், செக்யூரிட்டி, ஸ்பெஷல் ஃபோர்ஸு, இது மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் அந்த வில் பவர் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இது வரைக்கும் நம்ம பேசுனா பிரச்சனை. 2ல் செவ்வாய் இருந்தப்போ கை பணத்தில் பார்த்திங்கன்னா சேமிப்பில்லை, விரயமாயிட்டே இருந்தது. இனி அந்த நிலையிலிருந்து மாற்றம் வரும். நல்ல ஒரு அமைப்பு. அதே நேரத்தில் நமக்கு புதிய திட்டங்கள், புதிய செயல்பாடுகள் நம்ம மனசில் தோணும். அதை செஞ்சாலும் அது சக்ஸஸ் ஆகும். அதனால் இந்த ஒரு பாதத்தில் இந்த 9 நாட்களை மட்டும் நான் ஏன் ஸ்பெஷலாக எடுக்கிறேன்னா, ஒவ்வொரு கிரகமுமே ஒரு ராசிக்குள்ளே போனால் மட்டும் பத்தாது, அங்கே இருக்கிற நட்சத்திர ரீதியாகத்தான் அது பலனை தருது. அப்போ அந்த வகையில் இந்த பலன் அது நீச செவ்வாயாக இருந்தாலும் வர்க்கோத்தமமானதுனாலையும், குரு நமக்கு லக்னத்தில் இருக்கிறதுனாலையும் நமக்கு தன்னம்பிக்கை வச்சு நல்ல பலன்களை கொடுப்பாங்க. உறவுகள் சார்ந்த அத்தனை, இப்போ குழந்தை சம்மந்தப்பட்ட உறவாக இருக்கட்டும், கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட உறவாக இருக்கட்டும், பெற்றோர்கள் சம்மந்தப்பட்ட உறவாக இருக்கட்டும்,
திருமண காரியங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகளில் வந்து சக்ஸஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், புத்திர பாக்கியம் கொடுக்கறதா இருக்கட்டும், அப்புறம் ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆகிறது சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், நன்மைகளை தரும். சரி, வேறு ஏதாவது நெகட்டிவ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வீடு கட்டுறதுக்கு, இடம் வாங்கிறதுக்கு இந்த 9 நாள் வந்து கொஞ்சம் தவிர்த்துருங்க. ஏன்னா மெட்டீரியலைஸ் ஆகாது. ஏதோ ஒரு வகையில் நமக்கு ஒரு முட்டுக்கட்டை கிடைக்கும், அல்லது ஒரு சரியான நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய இடமானது சரியான இடமாக இல்லாமல் இருக்கலாம். இந்த 9 நாட்களில் அதை வந்து ஜம்ப் பண்ணி போயிருங்க. அதே நேரத்தில் செவ்வாய் வந்து இருக்கக்கூடிய காலம், கடகத்தில் இருக்கக்கூடியதே வந்து நீங்கள் எடுத்துக்கலாம், கணக்கு எடுத்துக்கலாம். இந்த வீடு சமாச்சாரத்தில் மட்டும் பில்டிங் கட்டுறதாகட்டும், இடம் வாங்கிறதா இருக்கட்டும், வாகனம் வாங்கிறதா இருக்கட்டும், தவிர்த்துருங்க. நான் இப்போ சொல்கிற பலன் எல்லாமே வந்து எல்லாருக்கும் கிடையாது. ரிஷப லக்னத்தில் இருந்து நமக்கு நடக்கக்கூடிய திசா புத்தி அந்தரம் சூட்சுமம் இதில் வந்து யாருக்கெல்லாம் செவ்வாய் மிங்கிள் ஆகுதோ அவங்களுக்கு மட்டும் இந்த பலன் மேட்ச் ஆகும். எல்லோரும் அது நம்ம லக்னத்துக்கு செவ்வாய் இது பண்ணணும்னு நினச்சிக்க வேண்டாம். அதே நேரத்தில் அது நீங்கள் திசா புத்தி அந்தரம் பார்க்குறவங்களா இருந்தால் தான் இதை வந்து நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்துக்க முடியும். பட் உங்களுக்கு இந்த பலன் நடக்குது அப்படின்னா அங்கே வந்து கனெக்ட் ஆகிறாருன்னு அர்த்தம். இப்போ வேலையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, வேலையில் வந்து இடமாற்றம் பண்ணுறதுக்கு இதுக்கு சரியான நேரம். இப்போ நீங்கள் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணிகிட்ருக்கீங்க, வேறு ஆஃபர் தேடுறீங்க, அது சக்ஸஸ் ஆகிரும். அதில் வந்து மாற்றத்தை கொடுத்துரும். அதே மாதிரி ஒரு கடன் பிரச்சனை, ரொம்ப நாளாக கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன், ஆனால் முடியலன்னு தவிச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ டக்குன்னு அந்த 9 நாளில் ஏதோ ஒரு வகையில் செட்டில் பண்ணிடுவீங்க. இப்போ ஒரு வழக்கில் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது, அது வந்து ஃபைனலைஸே ஆகாமல் இருக்குது அப்படின்றது, திடீர்னு அது ஒரு காம்ப்ரமைஸாக ஆகுது, வழக்கு வந்து கிளியர் ஆகிடும். ஆனால் அதே நேரத்தில் நமக்கு வந்து உடல் உபாதைகள் அப்படின்றதெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தாலும் இப்போ டக்குன்னு வந்து அது கிளியர் ஆகிடும். இப்போ ஆஸ்பத்திரியிலே அட்மிட் ஆகி பண்ணிகிட்டு இருந்தால் கூட இந்த நாட்களில் வந்து ரிலீஸ் ஆகிடும். கணவன் மனைவி உறவு ரொம்ப பலப்படும். எல்லா உறவுகள்லேயும் சந்தோஷம் இருக்கும். நல்ல தகவல் தொடர்புகள் நல்லாயிருக்கும். பிரிந்த உறவெல்லாம் ஒன்று சேர முடியும். இப்போ பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்களெல்லாம் நல்லாயிருக்கும். ஒரு குலதெய்வ கோயிலுக்கு போகிறது, தந்தை சம்மந்தப்பட்ட பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நல்லது நடக்கும். வெளிநாட்டு கல்வி நல்லாயிருக்கும். ஹையர் எஜுகேஷன், ஒரு பிஹெச்டி பண்ணுறது, இதுக்கெல்லாம் சப்போர்ட்டிவாக இருக்கும். இப்போ நிறைய பேர் ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க, டக்குன்னு இந்த டைமில் கிடச்சிரும். சொந்த தொழில் பண்ணுறீங்க, அது ஒரு விவசாயமாக இருக்கட்டும், ப்ரொடக்ஷன் லைனாக இருக்கட்டும், ஸ்பேர் பார்ட்ஸ் ப்ரொடக்ஷன், இந்த மாதிரி தொழில்கள், உற்பத்தி சார்ந்த தொழில்களில் வந்து என்ன பண்ணுன்னா கொஞ்சம் ஹெல்ப்பு வேண்டியிருக்கும். அதாவது கொஞ்சம் ரொம்ப எடுத்த உடனே நடந்துடாது, காலதாமதமாகும். அல்லது சில பேர் ஹெல்ப் கேட்டு அதில் கொஞ்சம் சப்போர்ட் கிடைச்சி அதில் டெவலப் ஆகும். மூத்த சகோதர வழி, நண்பர்கள் வழி ரொம்ப அற்புதமாக இருக்கும். அவங்களுக்கும் நல்லது நடக்கும், உங்களுக்கும் அது மகிழ்ச்சி தரும். மூலதனம் சம்மந்தப்பட்டதில் இப்போ கொஞ்சம் இந்த 9 நாளை தவிர்த்துருங்கன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.